வணக்கம். ஏன் உங்களுக்கு பணம் செல்வம் வரலை? செல்வம் வராததுக்கு காரணம் என்ன? அது மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு வர வைக்க என்ன செய்யணும்? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறோம். நமக்கு பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு 90% காரணம் நம்ம அப்பா கூட உறவு நல்லா இல்லாமல் இருக்கும். அப்பா கூட உறவு சரியில்லைன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை நிறைய இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். அந்த உறவை சரி பண்ணிக்கிட்டு அந்த உறவை மன்னித்து ஏற்றுக்கிட்டு அன்பு செலுத்தும் போது தான் நீங்கள் பணப்பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியே வர முடியும். அந்த உறவு தான் 90% இருக்கும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டு, முன் ஜென்மத்தில் நீங்கள் ஒரு நிறைய பேரை ஏமாற்றிருக்கலாம், திருடி இருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம். அப்போ பணப்பிரச்சனை வரும். இந்த ஜென்மத்தில் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க, திருப்பி தர மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்பார்த்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும். இதுக்கெலாம் காரணம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ஏமாற்றிருப்பீங்க. அதன் விளைவு அந்த ஜென்மத்தில் அந்த ஏமாற்றத்தை அனுபவிப்பீங்க. அதனால் பணப்பிரச்சனைகள் வரலாம். அதுக்கடுத்து 3, முன்னோர்களுடைய சாபம். நம்முடைய முன்னோர்கள், அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா அம்மா, இப்படி நம்முடைய முன்னோர்கள், தாய் தந்தை வழி, மனைவி வழி, இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கலாம், அல்லது மோட்சத்துக்கு போகாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு போதுமான ஈம கடமைகள் நம்ம செய்யாமல் இருக்கலாம். அதனால் கூட நமக்கு பணப்பிரச்சனை வரும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த திதி கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, அவங்களுக்கு முன்னோர்கள் அமாவாசை இன்னைக்கு விரதம் இருக்கிறது, அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு ஒரு ஏழைகளுக்கு உதவுறது, சாப்பாடு போடுறது, இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஈம கடமைகள் அதெல்லாம் நம்ம திதி இந்த மாதிரி பண்ணும் பொழுது முன்னோர்களுடைய அந்த சாபம் நீங்கி அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நமக்கு வேணுமான போதுமான செல்வங்கள் நமக்கு வரும். அதுக்கடுத்து வாஸ்து பிரகாரம் சரியான வீட்டில் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அந்த வீட்டில் கள்ளி செடி மாதிரி படம் வரைஞ்சிருக்கிறத பார்க்குறது, அல்லது நெகட்டிவான கலர் ரொம்ப அந்த மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போகணும்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ வாஸ்து பிரகாரம் வீடு இருக்கணும், உறவுகள் ரொம்ப நல்லா வச்சுக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும். அப்போ நம்ம வீட்டில் நல்ல கலர், நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய, பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டக்கூடிய, அது மாதிரி இயற்கையான சூழல் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு சூழலை நம்ம வடிவமைச்சிக்கிட்டோம்னா செல்வம் நமக்கு தேவையானது வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம தாய் ஏழ்மையை குறித்து சிந்திச்சுக்கிட்டு, கணவன் மனைவிக்குள்ளே அவங்க சண்டை இருந்துக்கிட்டு, அந்த நம்ம தாயோடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அரிசிக்கு பணம் இல்லை, பருப்புக்கு பணம் இல்லை, எண்ணெய்க்கு பணம் இல்லை, இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அது கூட இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கூட நம்ம பணப்பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கடுத்து 5வது, கர்ப்பம் தரித்த பிறகு அந்த குழந்தை டெலிவரி டயத்தில் கூட நம்ம ஏழ்மையை குறித்து சிந்திக்கிறது, இந்த குழந்தைய எப்படி வளருமோ, பணம் இல்லாமல் கஷ்டப்படுமா அப்படின்னு ஏழ்மையை குறித்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, பணத்தை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறது. பணக்காரங்கன்னா கெட்டவங்க, பணம் வந்தால் ரொம்ப ஆணவம் வந்துடும், பணமே அதிகம் இருக்கக்கூடாது, மனுஷன் நேர்மையாக நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு பணத்தை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் நமக்கு இருந்தாலும் கூட பணம் வராது. பணம் ஒரு தேவையானது, அது எவ்வளோ இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தரும், அது நமக்கு வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், அது வேணும் அப்படின்னு நினச்சா தான் பணம் வரும். நம்ம நெகட்டிவாக பணத்தை குறித்து நம்ம அபிப்பிராயங்களை வச்சுருந்தோம்னா நமக்கு பணம் வராது. அதுக்கடுத்தது, நம்ம கிரக நிலைகள் சாதகமற்று, நம்ம சரியான கிரக அமைப்புகள் ஜாதகப்படி நம்மளுடைய டைம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட நமக்கு அந்த நேரம் பணம் வராது. அப்போ அந்தந்த கிரகத்துக்கு தேவையான பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த சாந்தி ஏற்படுத்துகிற ஹோமங்கள், பூஜைகள், இது செய்கிறது மூலிமா நம்ம அதிலேருந்து நம்ம தப்பிச்சு அந்த அனுகூலமாக அந்த கிரகம், பாதகமாக இருந்த கிரகம் அனுகூலமாக மாறும். உதாரணத்துக்கு சனி பகவானுக்கு அடுத்தவங்களை குறை சொன்னாவோ, இல்லை பெரியவங்களை இழிவாக பேசினாவோ, புறம் பேசினாவோ பிடிக்காது. அந்த மாதிரி ஆணவமாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு இருந்தானா சனி கிரகம் அவனை வச்சு செய்யும், ரொம்ப அவனை அடுத்தரு கொண்டு வந்துடும். அப்போ நம்ம சனி கிரகத்துக்கு எது பிடிக்காதோ அதை செய்யக்கூடாது. எது பிடிக்கும் சனி பகவானுக்கு? புறம் பேசாமல் இருக்கணும், நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்காமல் இருக்கணும், எல்லோரும் சமம்னு நினைக்கணும். ஆணவத்தில் ஆடினானா நடுத்தருவில் நிறுத்திடுவார் சனி பகவான்.
என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், ஆனால் நான் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு பணிவு, அடக்கம் இது இருந்ததுன்னா அவனை உச்சத்துக்கு கொண்டு போய் வைப்பார். அப்போ கிரக நிலைகள் பணம் வராதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். போதுமான புண்ணியம் இல்லாமல் நம்ம நிறைய நாள்தோறும் பிற உயிருக்கு தொண்டு செஞ்சு உதவி செஞ்சு வாழணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும், பணமும் வரும். ஒரு செல்வம் இருக்குன்னா, இப்போ எம்ஜிஆருக்கு ஏன் பணம் வளர்ந்துக்கிட்டே இருந்தது? அவர் கொடுக்க தான் பணம் வரும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கீழே உள்ளவங்கக்கிட்ட முடிந்த அளவு கொடுக்கணும். ஒரு தொழிலாளியாக இருக்காங்க, அவங்களுக்கு 10-20 அவன் நம்மளால் முடிஞ்ச காசை நம்ம கொடுக்கணும். நம்ம கீழே உள்ளவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பணம் வரும். இப்போ பணம் கொடுக்குறவனுக்கு தான் வரும். புண்ணியம் செய்கிறவனுக்கு, ஏழைக்கு அன்னதானம் போடுறவனுக்கு பணம் வரும். இப்போ பிற உயிரினங்களை நேசிக்கிறவனுக்கு பணம் வரும்.